நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் அப்ளிகேஷன் பேஸ்டு ரிசர்ச் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளைட் ரிசர்ச்னால் என்ன, இன்னொரு டைப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இல்லைனா அதுக்கு இன்னொரு பேர் பேசிக், அப்படி இல்லைனா பியூர் ரிசர்ச்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் பேஸ்டு ரிசர்ச்சுங்கிறது வந்து அன்றாட வாழ்க்கையில் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே அப்ளிகேஷன் பேஸ்டு ரிசர்ச்குள்ளே வந்துடும். இப்போது பேசிக் பியூர் இல்லைனா ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னால் என்ன அப்படின்னா, இன்வால்வ்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அனலைசிங் டேட்டா டு டெவலப் என்ஹான்ஸ் தியரி. ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம், அந்த டேட்டாவை இன்ஃபர்மேஷன் இருக்கிறத வந்து அனலைஸ் பண்ணுறோம். இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, இந்த ஃபேக்டரை வந்து இது அஃபெக்ட் பண்ணுதா இல்லையான்னு யோசிக்கிறோம். அதை நம்ம டெவலப் பண்ணி ஒரு தியரியாக கொண்டு வரோம். இதுதான் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ பேசிக் ரிசர்ச் இஸ் கண்டக்டட் சோலி ஃபார் த பர்பஸ் ஆஃப் தியரி டெவலப்மெண்ட் அண்ட் ரீஇன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த பேரால வந்து பேசிக் ரிசர்ச் அட்வான்சஸ் ஃபண்டமெண்டல் நாலேஜ் அபவுட் ஹியூமன் வேர்ல்ட். இட் ஃபோக்கஸஸ் ஆன் ரிஃப்யூட்டிங் ஆர் சப்போர்ட்டிங் தியரிஸ் தட் எக்ஸ்பிளைன். அதாவது இப்போ நான் 4 விஷயம் ரீட் பண்ணுறேங்க, அந்த 4 விஷயத்தில் வந்து அது வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுதா இல்லைனா அதை சப்போர்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். அது வந்து கரெக்டு தான் சொல்லுதா இல்லை அது தப்புன்னு சொல்லுதாங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு திங்ஸ் ஆப்ரேட். ஸோ இட் ஃபோக்கஸஸ் ஆன் எதில், எக்ஸ்பிளைனிங் த ஹவு திங்ஸ் ஆப்ரேட், வாட் மேக்ஸ் திங்ஸ் ஹேப்பன், ஒய் சோஷியல் ரிலேஷன்ஸ் ஹாவ் அ சர்டன் வே, ஒய் சொசைட்டி சேஞ்சஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறது, ப்ரூவ் பண்ணுறாங்க இல்லைன்னா டிஸ்ப்ரூவ் பண்ணுறாங்க. இட் ஜென்ரேட்ஸ் நியூ ஐடியாஸ், பிரின்சிபல்ஸ், தியரிஸ் விச் லேஸ் தி ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் ப்ராக்ரஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். Example, a study looking at how caffeine consumption impacts the brain. ஸோ டெய்லியும் வந்து என்ன பண்ணுறோம், லைக் ஒரு காஃபி கன்சப்ஷனோ ஒரு கெஃபைன் பேஸ் பண்ணியோ நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி ஒரு கன்சப்ஷன், ஒரு நாளைக்கு 1 குடித்தா பரவாயில்ல. ஒரு சில பேர்லாம் ஒரு நாளைக்கு வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் குடிப்பாங்க, போர் அடிக்கும் போதெல்லாம் குடிப்பாங்க. அதை வந்து கையிலையும் டீயில் என்ன சொல்கிறது, டீக்காக பிறந்தாங்களா இல்லை வந்து டீ இவங்களுக்காக பிறந்ததானே தெரியாது. லைக் காஃபியும் சேம், எப்போ பாரு டீ குடிப்பாங்க, எப்போ பாரு டீ கிளாஸோட தான் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி சில பீப்புளெலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது அவங்கள எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது, அந்த சொசைட்டியில் எந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. அவர் மட்டும் குடிக்கல, நிறைய பேர் இந்த மாதிரி குடிக்கிறாங்க. அதுவும் லைக் கவர்மெண்ட் சைட் செக்டார்ஸ்லாம் போயிட்டிங்கன்னா இப்போ பாரு டீ தான் இருக்கும். நிறைய பேர் டீ குடிக்கிறதே ஒரு என்ன சொல்லுது, இல்லை மூச்சு காற்று மாதிரி தான் அது யூஸிங். அது எதுவுமே வந்து ஒரு அன்லிமிட்டாக போகும்போது அமிர்தமே நஞ்சுன்னு சொல்கிறாங்க, அளவுக்கு மீறி போனால். ஸோ இட் ஹேப்பன்ஸ். அடுத்த அந்த அப்ளைட் ரிசர்ச்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ளைட் ரிசர்ச் இஸ் கண்டக்டட் டு சால்வ் அ ஸ்பெசிஃபிக் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆர் சொசைட்டின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு, இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா மெடிசன், பிஸ்னஸ், எஜுகேஷன், in order to find solutions that may cure diseases, solve scientific problems, develop technology. It uses the data directly from the real world application. The ultimate goal of the applied research is to improve the human condition. Example, finding out the best way to approach and treat diseases like anxiety, depression, asthma, etc. So applied research na ஒன்றும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்டேப்லர் என்ன இதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது வந்து வி ஆர் யூஸிங் டு ஒரு பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கட்டும், பிஸ்னஸ், எஜுகேஷன், இந்த மாதிரி எங்கள் மாதிரி விஷயங்களாகவும் இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேப்லர் எப்படி வந்திருக்கு, ஏன் எல்லா பேப்பரும் ஒன்றா வந்து இது பண்ண முடியலையே, பின் பண்ண முடியலையே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேப்லர் பின் ஒரு விஷயம், இன்னொரு விஷயம். அது ஒரு சில பேர் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு த்ரெட்டு யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு த்ரெட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த்ரெட்டு ஏன் யூஸ் பண்ணுவானே, நம்ம வந்து என்ன பண்ணலாம், பேப்பரை வந்து கம் வச்சு ஒட்டிடுவோம், அது ரொம்ப டைம் கன்சியூமர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் ஏதோ புது நோய் வருது, புது நோயை எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது, சால்வ் பண்ணுறது, சயின்டிஃபிக்காக நம்ம எப்படி டெவலப் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் பண்ணுறது, ஒரு டேரெக்டாக வந்து நம்ம அந்த டேட்டாவை நம்ம வந்து யூஸ் பண்ணி எப்படி ரியல் வேர்ல்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது எல்லாமே அப்ளைட் ரிசர்ச்.